श्रीमान् वेङ्कटेश्वरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நீவியில இன்றைய தினம் 12வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் 11வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு முன்ன 10வது ஸ்லோகத்துல ஒரு அசிடா இருந்துருக்கிறவா, அனுப்புணாளாக இருந்துருக்கிறவா, விவேகம் இல்லாத இருந்துருக்கிறவா, தனக்கு உபகாரம் பண்ணவாளையே கூட அழிச்சுடுவா, அவளுக்கும் அபகாரம் பண்ணி அவளையே அழிக்கிறதுக்கும் அவ துணிந்துடுவா அப்படின்றத சொல்லிருக்க. அகணித நிஜ பிரகாசைஹி கிம் ஆசிரயாசைஹி அநாசியம் இஹ. அவளுக்கு அந்த விவேகம் கிடையாது. இவெல்லாம் நமக்கு உபகாரம் பண்ணிருக்கேன், அவளுக்கு அபகாரம் பண்ணி அவளை எந்த சன்னிவேசத்திலையும் துன்புறுத்தக்கூடாது, நாசம் பண்ணக்கூடாது, அவளுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்ற புத்தியெல்லாம் கிடையாது. அந்த ஆசிரியத்தையே தனக்கு தான் அண்டி வாழ்கின்றவர்கள் இருக்காளே அவளையே கூட பாதிக்கிற மாதிரி செயல்களை விவேகம் இல்லாதவர்கள் செய்வார்கள் என்பதை சொல்லி சொன்ன. இதுக்கப்புறமா இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அடுத்த ஸ்லோகத்துல. அதுதான் ரொம்ப ஒரு விவேகம் இல்லாதவள், அவ அசிடு, அவ எப்படி இருப்பா என்கிற விஷயத்த சொல்றது. இது வரைக்கும் துர்ஜன சார்வபௌமனாக இருந்துருக்க, சுஜன சார்வபௌமன் ஆரம்பத்திலேயே சொல்ற. துர்ஜன சார்வபௌமன் சுஜன சார்வபௌமன் 2 பேரை சொல்ற. துர்ஜன சார்வபௌமனாக இருந்துருக்கிறவா அவ எவ்வளோ அவளுக்கு நல்லது பண்ணா கூட, அவர்களுக்கு நல்லது பண்ணா கூட அவர்கள் அது எல்லாத்தையும் எதனா ஒரு சின்ன ஒரு விஷயத்துல அவளுடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்தாள்னாக்க அதுக்காகவே அவளை மொத்தம் மறந்து அவளுடைய விபரீதமா அவளிடத்துல நடந்துப்பா. இவ்வளவு நல்லது பண்ண தெரியும். சுஜன சார்வபௌமான இருந்துருக்கிறவா எத்தனையோ தீங்கு பண்ணிருந்தாலும் கூட, எதனா ஒரு சின்ன உபகாரம் பண்ணிருந்தாலும் கூட அந்த உபகாரத்தையே பெருசா எடுத்துட்டு அவ விஷயத்துல பிரீத்தியா இருப்பா என்றெல்லாம் சொன்ன. அத கிருதகனன் செய்நன்றி கொன்றவர்களுக்கு நிஷ்கிருத்தியே கிடையாது, அதுக்கு அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தமே எதுவுமே கிடையாது என்பதையும் சொன்ன. இங்க துர்ஜன சார்வபௌமனாக இருந்திருக்கிற கிருதகனன் அவதான் ஆசிரியாசைன்னு சொல்றது. அந்த தனக்கு ஆசிரியமாக இருந்தவர்களையே நாசம் பண்ண துணிந்தவனாக இருந்திருக்கான்னா அவனை காட்டிலும் கிருதகன் வேற யாரு? அந்த கிருதகன் இருந்திருக்கிற விஷயத்துல அந்த சன்னிவேசத்துல அந்த கிருதகனனுக்கு எதிர்த்தட்டாக இருந்திருக்கிறவா சுஜன சார்வபௌமன். துர்ஜன சார்வபௌமன் கிருதகன், சுஜன சார்வபௌமனாக இருந்திருக்கிறவா ஒரு நல்ல மனுஷர்கள்லாம் சொல்ற. இப்படி எம்பெருமான் விஷயத்துல பிரவர்த்திக்கிற கவி அந்த பெருமாள் இடத்திலேயே கூட சில பேர் அபச்சாரப்படுறவாளாக இருந்துருக்கா. பெருமாள் எப்படி இருந்துருக்க? அவர் கிருபாவானாக இருந்துருக்க, வெறும் வியாஜசாபேட்சனாக இருந்துருக்க, சர்வஜனாகவும் சர்வசக்திமானாகவும் பரமோதாரனாக இருந்துருக்க, அவ்வளவு உதார குணத்தோட நமக்காக எதுவானா பண்றதுக்கு சித்தமாக இருந்துருக்க. ஆசிரித்தாள் விஷயத்துல தேருமோர்ந்து தோது போயின்னு சொல்லி
தேரோட்டணுமா தன்னையும் தாழ விட்டு கொண்டு தேரோட்டணுமானா ஓட்டுறேன், தூது போகணுமானா போறேன், என்ன வேணா நான் பண்றேன்னு சொல்றவராக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட அந்த புருஷார்த்தம் நிக்கல எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்துருக்கிறேன். அவ விஷயத்துல கூட சில பேர் அவரிடத்துல விவேகம் இல்லாததுனால ஒரு அல்பமான பலத்தை விரும்புறவர்களாகவும், அந்த அல்பமான பலம் கிடைச்சிட்டுனாக்க எல்லாம் கிடைச்சிட்டு தான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, தான் கிருதார்த்தனாக ஆயிட்டோம்னு எல்லாம் நினைக்கிறேன். அதோட தான் விரும்பினதும் கூட ஒரு ஜுகுப்ச, ஒரு அருவருக்கக்கூடியதாக ஒரு விஷயம். அப்படி இவெல்லாம் என்ன பண்ணுவா என்ன கேட்டா, ஏதோ ஒரு அல்பமான பலனை பிரார்த்திச்சுட்டு அது கிடைச்ச உடனே தன் இஷ்டத்துக்கு பிறர்லாம் அருவருக்கிற மாதிரி நடந்து கொள்வா. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ற இந்த ஸ்லோகம் மூலமாக 11வது ஸ்லோகம் மூலமாக சொல்ற. சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு ஸ்லோகமுமே அற்புதமானதான். இது இன்னும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துருக்கு. நவதள புடே கல்பியா யஸ்ய பிரபோரபி தல்பதீஹி நட பரிபிருடஹ யஸ்யாதஸ்தாதி ஸ்ரமம் சமயிஷ்யதே வட விடபினஹ தஸ்யாஹுங்கூரானே அனுத்கட பல்லவானே அபுட சதசாபேட்சி பிக்ஷுः பிரதிக்ஷணம் ஈக்ஷதே. இதுல சாதாரணமா சொல்லணும்னாக்க சுருக்கமான ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு ஆல இலை இருந்துருக்கு. அந்த ஆல இலைய பார்த்த உடனே பெருமாளை கூட பிரபுவாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன் கூட இந்த ஆலையில இது நம்ம படுத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்தானமாக ஆச்சுன்னு பெருமாளை நினைக்கிறாராம். ஆல மரத்தை பார்த்த உடனே சிவபெருமான், நடராஜராக இருக்கிற சிவபெருமான் தான் இத்தனை நாள் நர்த்தனம் ஆடினத்துக்கு அந்த சிரமத்தை தீர்த்துக்கிறதுக்காக அந்த வட்டவருஷம்னு பேரு ஆலமரத்துக்கு, அந்த வட்டவருஷத்துக்கு நிழல்ல அமர்ந்திருக்காராம் ஒரு பிக்ஷு. அந்த பிக்ஷுன்றதுக்கு சன்னியாசி எப்படியோ பல அர்த்தங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அந்த பிக்ஷு என்ன பண்றான், அந்த மரத்தையே பார்த்துட்டு இருக்கானா. அந்த மரத்தை என்னத்துக்கு பார்த்துட்டு இருக்கான்னாக்க, அந்த மரத்துல ஒரு அங்குரம் இருக்கு, முளை இருக்கு. அது பார்த்தோம்னா தெரியும். அந்த முளைய அதுதான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுன்னாக்க அது தளிராகும், அப்புறமா இலையாக ஆகும். இந்த தளிராக இருக்கச்சே அதுல ஒரு குச்சியால குத்தி அதை தொன்ன மாதிரி பண்ணிட்டாக்க தீர்த்தம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும், தீர்த்தம் சாப்பிடறதுக்கு சௌரியமா இருக்கும்னு அந்த பிக்ஷு இது எப்படா இந்த ஆலமரம் இந்த அங்குரம் முளை தளிர் விட போறது, அதை எடுத்து நாம தொன்னையா தைச்சு தீர்த்தம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருப்பானோ. இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்ப இதுக்கு மேல விசேஷார்த்தங்களை நாம பார்க்கலாம். நவதள புடே கல்பியா யஸ்ய பிரபோரபி தல்பதீஹி. நவதள புடே யஸ்ய வடவிடபினஹ. வடவிடபி வட்டமாக இருக்கு, அதாவது சாக்கோபசாக்கமா கிழமையில கிளையா விழுது எல்லாத்தோடையும் எல்லா இடத்துலயும் பரவி இருந்துருக்கு, எல்லா இடத்துலயும் நிழல் கொடுக்கறதாக இருந்துருக்கு. அங்க பார்த்தோம்னா அதுல எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல வரத்தே அந்த அங்குரம் இருக்கு, அந்த முளை மேல மேல இலையெல்லாம் வருது, தளிர்லாம் வந்துருக்கு. இப்படி இருந்துருக்கிற ஒரு இடத்துலன்னு அந்த ஒரு மரத்தினுடைய இதுக்கு நெக்ரோத்தம்னு பேர் ஆலமரத்துக்கு.
அந்த நக்ரோத மரத்தினுடைய ஆலமரத்தினுடைய சாக்கா களை களையில ஒரு நவதள பூட்டை ஒரு புதுசா அப்பதான் கீழே விழுந்திருக்கு. அந்த நவதள பூட்டை அதனுடைய மத்தியம் அது நடுவுல பெருமாள் பிரபுவாக இருந்திருக்கார். அவரால் சாதிக்க முடியாது இல்லை. லோகம் முழுக்க அவர் ஆள்பவராக இருந்திருக்கார். ஏகாதபத்ரம் ஜெகத பிரபுத்வம் நவம் வயஹ காந்தமிதம் வபுஷ்ச. காளிதாசன் சொல்றான் திலீபனை பத்தி சொல்லச்சு. ஏகாதபத்ரம் ஜெகத பிரபுத்வம், ஒரு கொடையும் கீழே இருந்துண்டு உலகுக்கெல்லாம் பிரபுவாக இருந்திருக்கிற தன்மை. நவம் வயஹ காந்தமிதம் வபுஷ்ச, இளம் வயது. இந்த சரீரமும் எல்லாரையும் ஆவர்ஜகம், எல்லாருக்கும் ஆவர்ஜகமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு விஷயம் அது. இப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு விசேஷமா சொல்லக்கூடியது. ஒரு ராஜாவுக்கே இவ்வளவு விசேஷத்தை ஒரு கவி சொன்னான்னாக்க, பெருமாள் பிரபுன்னு சொல்லி சொன்னாக்க, அவன் ஏதோ ஒரு தேசத்துக்கு தான் அவன் ராஜாவா இருந்துருக்கான். பெருமாள் சர்வலோகத்துக்கும் உபய விபூதிக்கும் நாதனாக எழுந்தருள் இருந்திருக்கிறவர், பிரபுவாக எழுந்தருள் இருந்திருக்கிறவர். பிரபோரபி, அந்த பிரபுவாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுக்கு கூட இதுல காஞ்சிபுரத்துல நவராத்திரியில 9ஆம் நாள் மகாநவமி அன்னைக்கு பெருமாளும் தாயாருமா நூத்துக்கால் மண்டபத்துக்கு எழுந்தருளுவா. அந்த நூத்துக்கால் மண்டபத்துல பெருமாளும் தாயாரும் இருக்கச்சு ஏகச்சத்திரம், ஒரே ஒரு வெண்கொற்ற கொடை, அது பெரிய கொடையா இருக்கும். அந்த கொடையின் கீழே பெருமாளும் தாயாருமா எழுந்தருளி இருப்பார். இந்த ஏகாதபத்திரம் ஜெகத பிரபுத்வம்னு அந்த எம்பெருமானுடைய அந்த கொடை நிழல்ல தான் சமஸ்த லோகங்களும் இருக்கின்றன என்பதை சூச்சிப்பிக்கிறது, என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. அதுதான் இந்த இடத்துல பிரபோரபின்னு, இப்படி ஒரு பெரிய பிரபுவாக இருந்தாலும் கூட தல்பதீஹி, தனக்கு தகுந்ததாக இருந்திருக்கிற ஒரு படுக்கையாக இது இருந்திருக்குன்னு பெருமாள் நினைக்கிறாராம். அந்த கீழே விழுந்திருக்கிற இலைய பார்த்து, இந்த மகாபிரளய காலத்துல கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடே சயானம் பாலம் முகுந்தம் மனதா ஸ்மராமி. கராரவிந்தேன பதாரவிந்தம், சின்ன குழந்தை, பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைக்கு உடம்பெல்லாம் ரொம்ப சுவாதீனம். அந்த சுவாதீனமா இருக்கிற அப்படின்னால அந்த கால் கட்டவரில் எடுத்து கராரவிந்தேன, இந்த கை பிஞ்சு கை, இதுவும் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அவ்வளவு சக்கச்சொன்னு இருந்துருக்கு, அவ்வளவு மிருதுவா இருந்துருக்கு, அவ்வளவு ரமணீயமா இருந்துருக்கு. பதாரவிந்தம், அந்த பெருமாளுடைய திருவடி, அதுக்கு மேல முகாரவிந்தே வினிவேசயந்தம். முகாரவிந்தம்னு சொல்லச்சே அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம், இந்த வாயில இத கால் கட்ட வரல வச்சுட்டு பசங்க வாயில விரல் போட்டுக்கிற மாதிரியும், அந்த மாதிரி கால் கட்ட வரல பெருமாள் வாயில போட்டு இருக்கிறோம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம். இப்படி பண்ணிட்டு இருக்கிறவர் எங்கடா இருக்கேன்னா வடஸ்ய பத்ரஸ்ய புடே சயானம், ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தினுடைய ஒரு இலை, அந்த இலையினுடைய மத்தியத்துல பட்டு இருக்கிறான் என்று சொல்ற. இப்ப இங்கேயும் ஒரு ஆல இலை. இந்த ஆல இலைய பார்த்த உடனே மகாபிரபுவாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு இது நாம பட்டுக்கிற இடமாக தகுந்ததாக இருக்கு, பட்டுக்கிறதுக்கு உண்டான தகுந்ததாக இருக்குன்னு நினைச்சிருந்து அவர் அதெல்லாம் பட்டுக்கிற நினைக்கிற அந்த புத்தி அவருக்கு வரதான்.
கல்பியா நவதள புட்டே கல்பியா அப்படின்னு சொல்ற. ஒரு படுக்கையா இருக்கணும்னாக்க மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறின்னு சொல்ற. அந்த பஞ்சசயனம், அந்த சயனத்துக்கு 5 குணங்கள். அதுல சொல்லச்சு ரொம்ப மசரணமாக, அதாவது ரொம்ப மிருதுவா இருக்கிறது, அப்புறம் அழகா இருக்கிறது, சீத்தளமாக இருந்துருக்கு, ஸ்வச்சமாக இருக்கு, வெள்ளவெளியில் இருந்துருக்கு. இப்படி எல்லாம் அந்த படுக்கைக்குன்னே சில குணங்கள் சொல்லப்படுகின்றன. உடம்பு உறுத்தாத இருக்கிறது, இதெல்லாம் அந்த படுக்கைக்கு ஏற்பட்ட குணங்கள். பெருமாள் என்ன நினைக்கிறேன்னா, ஜெகத் பிரபுவாக இருந்திருக்கிற பெருமாள் அவருக்கு கிடைக்காத படுக்கை கிடையாது. பெரிய தங்க கட்டில்ல குத்து விளக்கரிய கோட்டு கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறின்னு அந்த குத்து விளக்கு ஏரிய எல்லா பக்கத்துலயும் அந்த குத்து விளக்கு ஏரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்னு தந்தத்தினாலான கட்டில் மேல படுத்துண்டு அப்படி இருக்கக்கூடியவராக இருந்திருக்கிற எம்பெருமான். அது கச்சிதமாக நவரத்னங்கள் இழைக்கப்பட்ட ஒரு கட்டிலாக இருந்தாலும் கூட அந்த ரத்ன ஜாலங்கள்லாம் அப்படியே அந்த படுக்கையில அப்படியே விழுது. அப்படி இருந்தா கூட அதையும் விட்டுட்டு இது தம்மாட்டுண்டு இருக்கு, ரொம்ப சின்னதா இருந்துருக்கிறேன், இந்த ஆல மரத்தினுடைய இலையில இத பார்த்துட்டு உடனே இது தனக்கு படுக்கையாருதுன்னு நினைச்சுட்டு தன்னுடைய சரீரத்தை சின்னதா ஆக்கிண்டு அது நடுவுல அந்த இலைய முழுசா படுத்துக்கிறார, அந்த இலையினுடைய ஏகதேசத்துல அவர் படுத்துக்கிறாராம். இது அல்பமாக இருக்கிற விஷயத்திலேயே அனல்ப புத்தி. இது ரொம்ப குறைவு, ரொம்ப ஏளனம் பண்ணக்கூடியது, சின்னது அப்படின்ற எண்ணெல்லாம் அவருக்கு இல்லை. இது மிக உயர்ந்ததுன்ற ஒரு புத்தி அந்த பெருமாளுக்கு ஏற்படுறதுதான். இத்த பார்த்த உடனே, ஆல இலைய பார்த்த உடனே நவதள பூட்டே, நவதள புட்டேன்னு சொல்ற. அதாவது நேத்தியே 2-3 நாள் முன்ன அந்த இலை கணக்கு விழுந்துருந்துன்னாக்க அது அவ்வளவு மிருதுவா இருந்துருக்காது, அது வாடி போயிருக்கும், அது ஸ்வச்சமா இருக்காது. அதே மாதிரி அவ்வளவு சைத்தியமும் இருக்காது, அதுல குளிர்ச்சியும் இருக்காது, அது கோமளமாக இருக்காது. அந்த மாதிரி இல்லாத இது நவதளம். அப்பதான் கீழே விழுந்தது. அப்போ பெருமாளுக்கு என்ன எண்ணம் வருது அப்படின்னா, நவதளம்னு சொல்லச்சு என்னன்னா, பெருமாள் திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கு. அவருக்கு அனந்தன்னு திருநாமம். அவருக்கு தேச கால பரிச்சேதம் இல்லை, எல்லா சமயத்திலையும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கு. அந்த அனந்தனாக இருந்துட்டு எல்லா நாளும் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆதிசேஷன் மேல கூட பழசுன்ற ஒரு புத்தி வந்துருக்கும். அது ஏற்கனவே இருக்கிறது தானே என்பதாக இது புதுசுன்ற ஒரு புத்தி இதுல வருதான். ஆகையால இது நவதளம்னு சொல்லி கதரசம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. பரியுஷித்தம்னாக்க அதுக்கு ஒரு காலம் இருக்கு, இந்த வஸ்து எவ்வளவு நாள் தான் இருக்கும் அப்படின்றது. நேத்தி பண்ணின வஸ்து இருக்க மறுநாள் அது பரியுஷித்தமாக ஆயிடுறது, அதுக்கு ஒரு தோஷம் வருது. சிலதெல்லாம் பரியுஷித்தமா இருந்தாக்க ரொம்ப போக்கியமா இருந்துட்டு இருக்கும். இந்த நேத்திய மோர் குழம்பு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அதை இன்னைக்கு மறுநாள் காத்தால சுட சுட சாதம் பண்ணி அந்த மோர் குழம்பை குத்திண்டு சாட்டமானாக்க பரம போக்கியமா இருந்துட்டு இருக்கும். நேத்தி பண்ண புளியோரை நன்னா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த மறுநாள் காத்தால அந்த புளியோரையில மோர் குத்திண்டு சாட்டமான பரம போக்கியமா இருந்துட்டு இருக்கும்.
இதெல்லாம் சொல்றேன்னு சாப்பாடுறாங்கன்னா நினைச்சுன்றாதுங்க என்ன. இதெல்லாம் ஒரு காலத்துல சாப்பிட்டு பார்த்திருக்கேன் நானு. இப்பெல்லாம் பரியுஷித்தத்தை சாப்பிடக்கூடாதுன்றதுனால சாப்பிட்றது இல்லை. இந்த பழையதே கூட பார்த்தோம்னா அந்த ஜலம் கொட்டின தீர்த்தம் கொட்டின சாதமா இருந்தா கூட அதுல ஒரு கரண்டி நல்ல தயிர் கெட்டி தயிரை குத்திண்டு சாப்பிட்டோம்னா சரி, அந்த பழையதே பரம போக்கியமா இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ சிலதெல்லாம் பரியுஷித்தம், யாத்தயாமம், கதரசம். யாத்தயாமம்னா ஊசி போயிடுறது. கதரசம் அப்படின்னாக்க அதுக்கு உண்டான ஒரு ரசம் இல்லாமல் அது இல்லாத போயிடுறது. அந்த வாசனையும் அது உண்ட ரசமும் இல்லாத போயிடுறது. அதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. பெருமாள் பாக்குறான் ஆதிசேஷன் பரியுஷித்தம் மாதிரி பாக்குறான். ஆதிசேஷன் மேல படுத்து நித்தியம் தான் இருக்கிறது. இது நேற்று இருந்த ஆதிசேஷன் தான் இன்னைக்கு இருக்கு. அடப்பட இது மேல படுத்துக்கிறத காட்டிலும் தனக்கு செய்யா தான் படுத்துக்கிறது இடமாக இந்த நவதளம் புதுசா அப்பதான் விழுந்த ஆலையில தனக்கு போக்கியமாக பெருமாள் நினைக்கிறான். நவதள புட்டே, நவதள புட்டே, இது நவசப்தத்தினால சொல்றேன். தள சப்தத்தினால என்ன அப்படின்னா சத்யோ விகலித்தம். அப்பதான் அந்த இதுல இருந்து விழுந்திருக்கு. அது பழுத்து போய் விழல, அதுல இருந்து விழுந்திருக்கு. அது இந்த புராணமாக இருந்ததுன்னாக்கா அது ஜுகுப்சையை உண்டு பண்ணும். அந்த புட்டம்னாக்கா நடுவுல பாகம் அர்த்தம். அதுல நடு பாகத்துல பெருமாள் படுத்துக்கிறாராம். இது உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானேன்னு லோகம் மொத்தத்தையும் தன்னுள் அடக்கினவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் ஒரு சின்ன ஆல இலை, அந்த ஆல இலைக்குள்ள தன்னை அடக்கிக்கிறேன்னாக்க அந்த ஆல இலைக்கு எவ்வளவு விசேஷன்றத பார்த்துக்கோங்க. அப்போ தன்னையும் சங்கோச்சம் பண்ணிட்டு இருக்கேன்னா அதனுடைய மத்திய தேசத்துல தான் சயனிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்ன அந்த ஆல இலையில பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம் அது வேணும், அதுல இருக்கணும்னு ஒரு அபினிவேசம் இங்கு சொல்லப்படுறது. முக்த சிசு வடதள சயிதோ தன்வா தன்வா ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல சொல்ற ஒரு ஸ்லோகத்தை இங்க பட்டவா சுவாமி வியாக்கியானத்துல எடுக்கிறார். முக்தா சிசு, ஒன்னும் தெரியாத ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறான். வடதளே சயிதா அதிதன்வா தன்வா, வடதளே சயிதா ஒரு சின்ன ஒரு ஆல இலையில படுத்துருக்கிறான். லோகம் மொத்தம் அவருக்கு சரீரமாக இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கிற அந்த பெருமான் ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அந்த ரூபத்தோட அதுல படுத்துருக்கிறான். அதுக்கு மேல அங்க சொல்றார் அந்த பெருமாள் இப்படி படுத்துட்டு இருக்கிறது என்னத்துக்காக ஸ்ரீரங்கதாமன்னு. அப்பா ரங்கநாத, நீ இப்படி மகாபிரளய காலத்துல இப்படி ஆல இலையில படுத்திருந்தீங்க, அது என்னத்துக்காக நீ இப்படி படுத்துட்டு இருக்கேன்னு அவர் கேட்கிறார். பெருமாள் ஒன்றும் பதில் சொல்லலையா. அது பதில் சொல்லாத இருக்கச்சே, ஓ இந்த ரெண்டு காரணத்தினாலதான் நீர்தான் அதுல படுத்திருந்தாரான்னு இவர் சொல்றாராம். அந்த மௌனம் சம்மதம்னு தெரியறதான். என்னத்துக்காக அப்படின்னா அந்த காலை எடுத்து திருவடி எடுத்து வாயில வச்சுட்டார, அது என்னத்துக்காகன்னா எல்லாரும் சொல்ற வைஷ்ணவ போக்ய லிப்சயா என்பதாக. எல்லாரும் சொல்ற பெருமாள் இந்த வைஷ்ணவாளாக இருக்கிறவா எல்லாரும் ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு அவ்வளவு விசேஷம் சொல்றா. அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அவ்வளவு விசேஷமா சொல்லச்சே அது எப்படி இருக்கு, அது திதிக்கிறதா புளிக்கிறதா கசக்கிறதா எல்லாரும் போக்கியமா சொல்றாளே, தானும் அதை ருச்சிச்சு பார்ப்போன்றதுக்காக நீர் அந்த திருவடி எடுத்து வாயில வச்சுட்டாரா? இல்ல லோகம் மொத்தம் உம்முடைய வயத்துல இருக்குன்னு சொல்ற, அந்த வயது எவ்வளவு பெருசு இருக்குன்றத
அளந்து பாக்குறது. அந்த காலத்துலலாம் 10 தப்படி அப்படின்னு எல்லாம் தான் போடுவா. இப்ப இந்த கஜம் மீட்டர் எல்லாம் போடுறோமே, அதெல்லாம் அளக்கிறதுக்கு முன்ன ஒரு நடந்து போனோம்னாக்கா எவ்வளவு தூரம் இருக்கும், ஒரு அடி மேல அடி வச்சு 10 தப்படின்னு எல்லாம் போடுவா. அந்த மாதிரி நீர் அளந்து பாக்குறா, வயத்தை அளந்து பாக்குறா, என்னன்னு தெரியலையேன்னு பட்டர் கேட்கிறே. பெருமாளும் சிரிச்சுட்டே இருக்காரா நம்பெருமாளும். அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்ற நவதள புட்டே, இப்படி அப்பதான் விழுந்தது இலை. இந்த இலையினுடைய மத்திய பாகத்துல தன்னையும் சங்கோதிச்சுட்டு பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். கல்பியா எஸ்ய பிரபோரபி செய்யா, பிரபுவாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுக்கும் கூட அவருக்கும் அது பார்த்த உடனே தனக்கு படுக்கையாக இருக்கணும்னு தான் தோன்றது, வேற எதுவும் இல்லை. தல்ப புத்தி அப்படின்னு சொல்ற. அப்போ இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னு கேட்டா, நாம எதனா சில விஷயங்களை விரும்பி பெருமாளிடத்துல இருந்து பெறணும்னு நினைச்சோமானாக்க அதுக்கு முந்திக்கணும். ஏன்னா இதை பார்த்த உடனே பெருமாள் தனக்கு படுக்கை கிடைச்சிடுறான்னு சொல்லி போய் படுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நாம பெறுவதற்கு நாம முந்திக்கணும். இதுதான் சாஸ்திரமும் சொல்றது. கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் அசிசில கரணேஸ்மின் அக்ஷத சுவாசவருத்தௌ வபுஷி கமனயோக்கியே வாசம் ஆசாதயேயம் என்றெல்லாம் சொல்றபடி அந்த எம்பெருமானுடைய ஒரு சேவைக்கு நாம முந்திக்கணும். அதுக்கு என்ன சுப்பிரபாதத்திலேயே போய் பெருமாளை சேவிக்கணுமான்னா சைனத்துல கூட தான் ராத்திரி கூட தான் சேவிச்சுட்டா போச்சுன்னு நினைச்சோமானாக்கா நமக்கு பாக்கியம் கிட்டாது கூட போயிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாள். அந்த மாதிரி விஸ்வரூபத்திலேயே போய் பெருமாளை சேவிச்சிட்டோமானாக்கா சரி, அந்நிய காரியம் சபலமாயிடுத்தோ, இன்னிய தினம் நல்ல நாளா ஆயிடுத்து அப்போ என்று நினைக்கலாம் இல்லையோ. அந்த மாதிரி பெருமாளே சில விஷயங்களை அவசரப்படுற. அந்த இலையை பார்த்தோம்னா நமக்கு படுக்க கிடைச்சிடுறா என்று சொல்லிட்டு அதுல போய் படுத்துட்டார் என்று எஸ்ய பிரபோரபி தல்பதீஹி, அந்த பிரபுவாக இருக்கிற கூட தல்பதீஹி அப்படின்னு சொல்லச்சே இதுதான் நமக்கு படுக்க அப்படின்னு சொல்ற விஷயம். அந்த ஞானம் அவருக்கு வந்திருக்கு. ஆகையால இப்படி அனைதர சாதாரணமான ஒரு குணப்பிரகர்ஷம் இந்த இலைக்கு இருக்கக்கூடிய விசேஷம் சொல்லப்படுகிறது. பெருமாளுக்கு கிடைக்காதது கிடையாது. எத்தனையோ மென்மலர்பள்ளி வெம்பள்ளியாவோன்னு ஆழ்வார் சொல்லி சொல்ற. மலர்பள்ளியாக இருந்திருக்கிற நாய்க்கா பாவத்தை ஆசிரியக்கிச்சே அந்த மலர்லாம் எல்லா இடத்துலயும் புஷ்பம்லாம் அப்படியே நிறைய இதுவா இருக்கு. அது நடுவுல படுத்துட்டு இருக்கிறத படுக்கையா இருந்தாலும் கூட அது சொல்றதான். ஏன்னா நாயக்கன் இல்லாத போயிட்டதுனால, பெருமாள் இல்லாத போயிட்டதுனால. அந்த மாதிரி இல்லாத பெருமாளுக்கு பரம போக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அப்போ ஒரு ரொம்ப நல்ல விஷயமாக போக்கியபூதமாக இருக்கிற விஷயத்தை நாம பெறுவதற்கு காலதாமதம் பண்ணக்கூடாதுன்றதும் ஒரு விஷயம். இப்போ தல்பதீஹி அப்படின்னு சொல்லச்சே ஏதோ சில சமயத்துல வரைச்சே அனந்தன் மேல படுத்துட்டு இருக்கே பெருமாள். ஒரு தாட்சிண்யம். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் இருந்தால் மறுபடியாம்னு சொல்லி போச்சே வரைச்செல்லாம் எல்லாம் கூடவே இருந்துட்டு இருக்கார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அனந்தன் ஆசைப்படுறார் தம் மேல படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போனா போட்டோம். அந்த தாட்சிண்யத்துக்கோசரம் கொஞ்ச நாள் படுத்துக்கணும்னு படுத்துக்கிட்டா கூட இந்த வட்டதளத்துல படுத்துக்கிற அளவு படுத்துட்டா வர சந்தோஷம் இருக்க, அந்த சந்தோஷம் பெருமாளுக்கு ஆதிசேஷன் மேல படுத்துட்டா கூட வரலையா. இப்படி அதனுடைய விசேஷம் தல்பதீஹி. இதுதான் நமக்கு படுக்கையாக ஆகணும் என்கிற ஒரு ஞானம் பெருமாளுக்கே ஏற்படுறது என்றத சொல்லி
சொல்ற. ஆகையால பலாகிருதேர் படபலாசமிதஸ்ய பிரம்மாண்ட மண்டலமபூத் உதரைகதேசே. சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சொல்ற, வடபலாசமிதஸ்ய யஸ்ய பாலாகிருதேஹே. இந்த குழந்தைய, சின்ன குழந்தைய ஒரு பெருமாள் தன்னுடைய உருவத்தை சுருக்கிக்கிறேன். வடபலாசமிதஸ்யன்ன ஒரு ஆலை இலைக்குள்ள அடங்கி போயிடுற மாதிரி அதுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. ஆனா பிரம்மாண்ட மண்டலம் அபூதுதரைகதேசே, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனியில அந்த வயத்தினுடைய ஒரு ஏகதேசத்துல பிரம்மாண்டம் மொத்தம் அதுல இருந்துருக்குன்னு சொன்னார். அங்க பட்டர் மங்களாசாசனம் பண்ணினத, ரங்கநாதன் விஷயமாக மங்களாசாசனம் பண்ணின விஷயத்த சுவாமி தேசிகன் தேவபெருமாள் விஷயமாக மங்களாசாசனம் பண்ற. இந்த வட்டபத்திரத்தை எடுத்துண்டு வட்டபத்திரசாயின்னு பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எழுந்தருள் இருக்க. இப்படி பெருமாளுக்கே பரம போக்கியமாக இருந்திருக்கிற ஒரு வஸ்து இந்த வட்டபத்திரம். இப்போ ஏகேவார்ணவே பிராமியன் ததர்ச புருஷன் கில வட்டபத்திர புட்டே லோகம் சயானம் துவேகம் அத்புதம். பாகவதத்துல சொல்ற. மார்க்கண்டேய மகர்ஷி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை, அவருக்கு ஒரு விபரீதமான ஆசை. மகா பிரளய காலத்துல பெருமாள் எப்படி எழுந்தருள் இருப்பேன்றத சேவிக்கணும்னு ஆசை. அதை பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ற, நீர் எப்படி இருப்பேர்னுட்டு. அப்போ மகா பிரளயம் வந்து அது அப்படியே அவர் கண்ணுல மானசீகமான அந்த திருஷ்டியில சேவை சாய்க்கிறாராம். அப்போ ஏகார்ணவே பிராமியன் ததர்ச புருஷன் கில வட்டபத்திர புட்டே லோகம் சயானம் ஏகம் அத்புதம். ஒரு அற்புதமான ஒரு குழந்தையாக ஒரு ஆலையில படுத்துருக்க வரையும் பாக்குறேன்னு சொல்ற. இந்த கவியா இருக்கிறவா வரச்சே தான் விரும்புற தேவதைய ஸ்தோத்திரம் பண்றதோடு மாத்திரம் நிக்காமல் மீதி எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமும் எடுத்துட்டு அந்த கவனம் பண்றதுதான் அவளுக்கு சிறப்பாக சொல்றது. அந்த மாதிரி சிவபெருமான் விஷயத்திலையும் ஒன்னு சுவாமி இந்த இடத்துல எடுத்துக்கிறார். நட பரிபிருடா யஸ்யாதஸ்தாதே ஸ்ரமம் சமயிஷ்யதே. யஸ்ய அதஸ்தாதே, யஸ்ய இந்த வடவிட்டப்பினகன்னு அர்த்தம். இந்த ஆலமரத்தினுடைய அதஸ்தாத்து கீழே சிரமம் சமயிஷ்யதே, தன்னுடைய சிரமத்தை போக்கடிக்கிறார். யாரு? நட பரிபிருடா. பரிபிருட சப்தம்னாக்க பிரபுன்னு அர்த்தம். ஆனா கூட இந்த இடத்துல நடராஜனாக அவர் இருந்திருக்கு. நாட்டியத்துக்கு பிரபுவாக இருந்திருக்கார். மகா நடனாக அற்புதமாக நடனம் பண்றவராக இருந்திருக்க என்றதாக சொல்றது. தில்லையில சிவகாமிக்கும் சிவகாம சுந்தரிக்கும் அந்த நடராஜருக்கும் நடனத்துல போட்டி வந்துட்டான். அந்த போட்டி வரைச்சே பெருமாள் எப்படி எல்லாம், அதான் பெருமாள் சிவபெருமான் எப்படி எல்லாம் நடனம் ஆடுறாரோ அப்படி எல்லாம் அவளும் நர்த்தனம் பண்ணி அதை காட்டிலும் இன்னும் லாலித்யத்தோட நர்த்தனம் பண்ணி காண்பிக்கிறார். அப்ப சிவபெருமான் ஊர்த்வ தாண்டவம்னு சொல்ற. கால உயர தூக்கி இது ஊர்த்வ தாண்டவம் பண்ணறான், நர்த்தனம் பண்ணறான். பெண்கள் ஊர்த்வ தாண்டவம் பண்ணுவதுன்றது நாட்டிய சாஸ்திரத்துல அங்கீகரிக்காத ஒரு விஷயம். அதனால அந்த சிவபெருமானுடைய நடனத்துல தான் தோத்துட்டதாக சிவகாம சுந்தரி ஒத்துக்கிறதாக அந்த இடத்துல சொல்லுவா, விற்த்தாந்தம் சொல்லுவா. அந்த ரீதியில அவர் நடராஜனாக இருந்திருக்கார். அததான் நட பரிபிருடகான்னு உலகத்தார் வழக்குல யார எப்படி சொல்றோமோ அப்படியே
நாம நினைக்கிறது இருக்க அது கவி. அவர் கவிதார்க்கிக சிம்மனாச்ச சுவாமி ஒரு கவியா இந்த இடத்துல சொல்ற எஸ்ய அதஸ்தாத்து. இப்ப விசேஷமான ஒரு தாண்டவம் ஆடினாக்க அதனால சரீரத்துக்கு ஒரு கிளானி ஏற்படும், சிரமம் ஏற்படும். இப்ப இந்த வடவிருட்சத்தினுடைய நிழல பார்த்த உடனே இதுல போய் படுத்து இங்க சத்தனாய் படுத்து தூங்கினாக்கா தேவையில்ல போல தோணும் எல்லாருக்குமே. அவ்வளவு சீதமாகவும் குளிர்ந்ததாகவும் வெயில் படாத ரொம்ப அந்த தூங்கறதுக்கு வாட்டமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த காலத்துல மாடு மேய்க்கிறதுக்கு மாட்டை ஓட்டிட்டு போவ. ஆலமரத்துக்கு அந்த மத்தியான வேளையில வெய்ய காலத்துல இந்த மாட்டெல்லாம் எங்கேனா ஒரு நிழல்ல கொண்டு வந்து நிறுத்திடுவா அந்த மந்தைய. இந்த ஆலமரத்து நிழல்ல போய் அந்த மாட்டு மந்தைய நிறுத்திட்டான்னாக்க அந்த மாடெல்லாம் மேய்ஞ்ச சிரமம் தீர அசை போட்டுண்டு எல்லாம் படுத்துட்டு இருக்கும் அந்த மத்தியான வேளையில. அப்புறம் சாயங்காலம் வெயில் தாழ்ந்த பிற்பாடு அதை மறுபடியும் மேய்க்கிறதுக்கு ஓட்டி போயிட்டு அப்புறம் அதை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்போம். அந்த மாதிரி அந்த ஆலமரத்து நிழல பார்த்தாலே தூங்கணும்னு தோணும். அப்போ அதுவும் ரொம்ப சிரமத்தோட இருந்துட்டு இருக்கிற சிவபெருமான் யஸ்யாதஸ்தாதே சிரமம் சமயிஷ்யதே, சிரமம் சமயிஷ்யதே, அந்த நாட்டிய சிரமத்தை அவர் போக்கடிச்சுக்கிறார். அப்போ அந்த ஆலமரத்தை பார்த்த உடனே அவருக்கு சிவபெருமானுக்கு என்ன தோன்றதுன்னாக்க நம்மளுடைய களைப்பெல்லாம் இதன் கீழே படுத்துட்டு நீக்கிக்கலாம்னு தோன்றதான். இன்னொரு ஒரு விஷயம், சித்திரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருர் யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. சிவபெருமானுக்கு தட்சிணாமூர்த்தின்னு ஒரு பேர். எல்லா கோவில்லையும் சிவன் கோவில்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த கோபுரத்துல தென் பக்கத்துல தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கும். ஒரு ஆலமரம், ஆலமரத்தின் கீழே சிவபெருமான் இருப்பேன். அவரை சுத்தி 4 பேர் இருப்பார். அவ சனந்தனாள், சனகாதிகள், சனக சனந்தனாள் முதலியவர்கள். அவெல்லாம் சிவபெருமானிடத்திலிருந்து ஞானோபதேசம் பெறுவதற்காக அவர் கீழே எல்லாரும் இருப்பானா. இவர் உபதேசம் பண்றவராக இருப்பாராம். இப்ப இந்த உபதேசம் பண்றதுக்கு எதனா பெருசா வாயை திறந்து எதனா பெருசா உபதேசம் பண்ணாரா அப்படின்னா ஒண்ணுமே இல்லையா. குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. அவர் வாயே திறக்காத இருந்தாராம். அவரையே பார்த்துட்டே இருந்தானா. அவளுக்கு என்னென்ன சந்தேகம் வந்ததோ அத்தனை சந்தேகமும் அதை தவிர்த்து போயிட்டான். இதுதான் இருக்கு தட்சிணாமூர்த்தி ரூபத்துக்கு. ஆனா சுவாமி தேசிகன் சாதிக்கிற தாட்சிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்ம பத்னி வியாசாதயோபி வியபதேஷ்ய வாசः ஸ்புரந்தி சர்வே தவ சக்திலேஷைः. ஹைகிரீவனுடைய ஒரு கட்டாட்சம் அதுல ஒரு துளி உண்டு அந்த திவலை விழுந்ததுனால தாட்சிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி, கிரிஷஸ்ய மூர்த்தி, கிரிசன் சிவபெருமான் அவருடைய உருவம் மூர்த்தி. தாட்சிண்யரம்யா தட்சிணாமூர்த்தியா அழகா இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியானது அவர் ஞானத்துக்கு அதீசனாக சொல்றது. சரோஜாசன தர்ம பத்னி பிரம்மா, சரோஜாசன பிரம்மா, பிரம்மாவனுடைய தர்ம பத்னி சரஸ்வதி வாக்தேவதை. அதே மாதிரி வியாசர் முதலியவர்கள்லாம் இந்த வாக்குக்கு விசிஷ்டமானவர்களாக சொல்லப்படுகின்றனர். அவளுக்கெல்லாம் அந்த சர்வஜத்துவமோ வாக்தேவதையாக இருக்கிறதோ அந்த எல்லாமே அந்த மகாபாரதத்துல இல்லாத விஷயமே கிடையாதுன்னு சொல்றது. இப்படி எல்லாம் இந்த பெருமையெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசைகி.
அந்த ஹயகிரீவனுடைய துளிவுண்டு கட்டாட்சம் இருந்ததுன்னா அவளுக்கு எல்லா சமயத்திலையும் எல்லாம் தோணுமா. நமக்கும் அப்படிதான், இந்த ஹயகிரீவனுடைய கட்டாட்சம் இருந்தா போறோம். இப்ப இவர் தட்சிணாமூர்த்தி மௌனமாக இருந்துருக்கார். அந்த மௌனமா இருந்த மாத்திரத்தினாலேயே அந்த சிஷ்யாளுக்கெல்லாம் விளங்கிட்டான். அவளும் சந்தேகம்லாம் போயிட்டு அவளும் கிளம்பி போயிட்டான்னு. அந்த அதுல சிஷ்யாலாம் ரொம்ப வயசானவா, அந்த குருவா இருக்கவர் யுவாவா அந்த இடத்துல இருக்கிறான். அப்படி இருந்தாலும் கூட அந்த நல்ல விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு வரைச்சே சின்னவா பெரியவான்னு எல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த சின்னவாளா இருந்தாலும் கூட சின்னவர்களாக இருந்தாலும் கூட அவளிடத்திலையும் நாம நல்ல விஷயத்தை கிரகிக்கலாம்ன்றத தெரியப்படுத்துற ஒரு விஷயம் இது. இப்ப அந்த சிவபெருமான் பார்த்த உடனே, அந்த ஆலமரத்தை பார்த்த உடனே அவர் நினைக்கிறேன்னா இது நமக்கு சிரம பரிகாரத்துக்கு தகுந்த இடமாக இருக்கும், குருவா இருந்துட்டு உபதேசம் பண்றதுக்கு இது தகுந்த இடமா இருக்கும்னெல்லாம் அவர் நினைக்கிறேன். இப்படி விசேஷமா நினைக்கிற ஒரு விஷயத்தை போய் அல்பமா இருந்துருக்கிறவா நினைக்கிறது. வடவிடபினஹ தஸ்யங்கூரானே அனுத்கட பல்லவானே சபுட சடசாபேட்சி भिक्षुः प्रतिक्षणं ईक्षते. भिक्षुः प्रतिक्षणं ईक्षते. இதுக்கும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும், இருந்தாலும் இப்ப சுருக்கமா சொல்றேன். அதன் கீழே ஆலமரத்துக்கு கீழே ஒரு பிக்ஷு வந்திருக்கானா. பிக்ஷுன்றது சன்னியாசின்னு எடுத்துக்கலாம், இல்ல பிக்ஷை எடுக்கிறவனாக இருக்கும், பிரம்மச்சாரியா கூட இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவனுடைய அல்ப புத்தி என்ன ஆகுது என்ன கேட்டா, இந்த இலையெல்லாம் ஹார்டா போயிடுச்சுனாக்கா, அதை தடிச்சு போயிடுச்சுனாக்கா அந்த இலையில குச்சி அதை குத்தி அதை தொன்ன தைக்கிறதுன்றது முடியாத ஒரு காரியம். அந்த தளிரா இருந்ததுன்னாக்க, இப்ப இந்த வாழை இலையில தொன்ன தைக்கலாம், இதே மீதி இலையெல்லாம் அந்த மாதிரி தொன்ன தைக்க முடியாது. அந்த தொன்னன்றது தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல அந்த பருகுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய வஸ்து. அது நடுவுல பள்ளமாகவும் ஓரத்துலாம் இதுவா இருக்கும், அதுல தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு இருக்கு. இந்த பிக்ஷு என்ன பண்றான்னாக்க, அதுல முளை சின்னதா இருந்துருக்கு. அதுல இருந்து பார்த்தோம்னா அந்த ஆலம் இதை பார்த்தோம்னா நல்லா தெரியும். அது உள்ளுக்குள்ள 2 இலையெல்லாம் இருக்கும். இலைக்கு மேல ஒரு சின்ன அதுல இருந்து அங்குரம் ஒண்ணு முளை ஒண்ணு வரும். அதுவே இன்னும் கொஞ்சம் பெருசா போச்சுன்னாக்கா அது தளிராகும், அதுக்கப்புறம் இலையாகும். இந்த இந்த அங்குரம் இருந்துருக்க, இது எப்ப தளிராக போறது, நாம அதை எடுத்துட்டு எப்ப அதை தொன்னவையா தைச்சுண்டு அதுல சக்கரம் அதுல வாங்கி பாயசம் சாப்பிடலாம், இது சாப்பிடலாம்னு இதே எண்ணத்தோட அந்த பிக்ஷுக்கும் இருந்துருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதனால சொல்ற விஷயம் என்னன்னாக்க, நமக்கு எவ்வளவோ நல்லது பண்றதுக்கு பெருமாள் இருந்துருக்கச்சே, அந்த பிக்ஷுகன் மாதிரி ஒரு அல்ப விஷயத்த பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு அத்தோட திருப்தி அடைஞ்சு அந்த இலை தொன்னை கிடைச்சிட்டோம்னா தொன்னையை தூக்கி கிடைச்சிருவோம். அந்த பிக்ஷு கையில வச்சுட்டு போறேன், ஒன்னும் பண்ண போறது இல்லை. அதை அனுகிரகம் பண்ணின அந்த எம்பெருமானையும் நினைக்காமல் பழையபடி அருவருக்கத்தக்க காரியத்தை பண்றவர்களாக இந்த அவிவேக்கிகளாக இருப்பா என்று சொல்ற. இந்த உத்தரார்த்தத்தினுடைய விஸ்தாரத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். பெருமாள் நமக்கு அந்த மாதிரி புத்தி கொடுக்காமல் அவரிடத்துல எப்பவுமே பக்தி இருக்கும்படியாகவும், அல்ப விஷயங்களை பிரார்த்தனை பண்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லாதபடியும் பெருமாள் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அது அந்த தேவப்பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।